ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோலா மீன் எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைடில் இந்த மாதிரி ரெக்க மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே அதிகமாக கிடைக்காது. ஏப்ரல் மே மாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மீன் கூட சொல்லலாம். இப்போ சைடில் உள்ள ரெக்கையெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே உள்ள தோலை பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இருந்து பொறுமையாக உரிச்சிட்டு வரணும். மேலேருந்து உரிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த தோல் உரிக்கிறதுக்கு. இந்த மீனோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லா நாள் கிடைக்காது அப்படின்னு சொன்னால, கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மீன் எப்படி சமைக்கிறதுங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். கோலா மீன் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் சமைச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட மீனோட சுவையை அதிகமாகவே கொடுக்கும். இப்போ நல்லாவே உரிச்சு எடுத்துக்கிட்டேன். மண்டியில் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு குடலையும் எடுத்துடலாம். அந்த குடலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கிட்ட பார்த்து சின்னதாக ஒரு முள் இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. வாழை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக கோலா மீன் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.